அர்ச்சுனா எம்பியின் காணியால் தொடரும் அச்சம், முதலில் பாம்புகளுக்கு முடிவெடுங்கள், கொந்தளிக்கும் மக்கள். அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதியம் தொடர்பில் வெளியான சுற்றறிக்கை, மகிழ்ச்சியில் உத்தியோகத்தர்கள். இலங்கை மக்களுக்கு அதிகரிக்கும் சுமை, 7,000 கோடி ரூபாய் நட்டத்தை தடுக்க அதிகரிக்கப்படும் கட்டணம். யாராக இருந்தாலும் சுடுங்கள், அக்குரகோட இரட்டை கொலையில் முன்னாள் இராணுவ அதிகாரியின் அதிர்ச்சி வாக்குமூலம். நாமலில் லண்டன் உரை ரத்து, முன்னாள் அமைச்சர் எலிசப்தி தெரிவித்துள்ள அதிரடி கருத்து. அடுத்த 24 மணித்தியாலத்துக்கு விடுவிக்கப்பட்டுள்ள பகீர் எச்சரிக்கை, பேரதிர்ச்சியில் மக்கள். சுன்னாக போலீஸ் நிலையத்துக்கு தமிழ் பொது பரிகார நியமனம், பூரிப்பில் சுன்னாக மக்கள். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவின் காணிகளால் தமக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக அவரது பிறந்த ஊரான பெரியவுளான் மக்கள் பாரிய எதிர்ப்பை வெளியிட்டுள்ளார்கள். இது குறித்து அவர்கள் கருத்து தெரிவிக்கையில், பெரியவுளானில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் காணியானது பல வருடங்களாக துப்புரவு செய்யப்படாமல் பற்றைக்காடாக உள்ளது. அங்கு ஒரு பாலடைந்த கிணறும் உள்ளது. அந்த பற்றை காணிக்குள் விஷம் கொண்ட பாம்புகள் மற்றும் வேறு விஷ ஜந்துக்கள் என்பன காணப்படுகின்றன. குறித்த காணியில் உள்ள பாம்புகள் வெளியேறி வீடுகள், வீதிகள், அருகில் உள்ள கடைகளுக்கு வருவதால் மக்கள் மிகவும் அச்சத்தில் வாழ்கின்றார்கள். வீதியில் சிறியவர்களோ பெரியவர்களோ யாரும் பயணம் செய்ய முடியாத நிலை காணப்படுகிறது. அருகிலுள்ள ஆலயத்துக்கு அருகில் உள்ள கடைக்கு கூட செல்வதற்கு அச்சமாக இருக்கிறது. மக்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டிய நாடாளுமன்ற உறுப்பினர் தான் பல நல்ல விடயங்களை செய்வதாக வாயால் மட்டும் கூறிக்கொண்டிருப்பவர் தனது காணி குறித்து அக்கறை இல்லாமல் இருக்கிறது விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது. காணியை சுத்தம் செய்யாவிட்டால் பிரதேச சபையில் அந்த காணியானது சுத்தம் செய்யப்பட்டு பிரதேச சபைக்குரியதாக மாற்றப்படிய நிலை ஏற்படலாம் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இலங்கைக்கு வடகிழக்கே வங்காள விரிகுடா கடற்பகுதியில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் வடகிழக்கு நோக்கி நகர்ந்து மேலும் பலவீனமடையும் என்று வளிமண்டல திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இந்த தாளமுகம் காரணமாக கடற்பரப்பில் பலத்த மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. சில நேரங்களில் மணிக்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றும் வீசக்கூடும். மேலும் கடல் பகுதிகளில் கொந்தளிப்பாகவும் காணப்படும். இது தொடர்பாக வளிமண்டல திணைக்களத்தினால் வெளியிடப்படும் எதிர்கால முன்னறிவிப்புகள் மற்றும் அறிவிப்புகள் குறித்து விழிப்புடன் இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது அந்த கடற்பரப்புகள் தற்காலிகமான பலத்த காற்றும் வீசக்கூடும் என்றும் பின்னர் அந்த கடற்பரப்புகள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பாக மாறக்கூடும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அரசாங்கத்தின் நிலக்கரி கொள்வனவில் பாரிய ஊழல் இடம்பெற்றுள்ளது. இதனால் நாட்டுக்கு ஏற்பட்டுள்ள 7,600 கோடி ரூபாய் நட்டத்தையும் ஈடுகட்டவே மின்கட்டத்தை அதிகரிக்க முயற்சிப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் SM மரிக்கார் குற்றம் சாட்டியுள்ளார். கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க தனது அரசாங்கத்தில் எந்தவித ஊழல் மோசடியும் இடம்பெறவில்லை என கூறிக்கொண்டிருந்தாலும் தேசிய மக்கள் சக்தியின் பின்வரிசை எம்பிக்கள் நிலக்கரி மோசடிக்கு துணை போவதை நிலைநிறுத்தவில்லை. விலைமுறை கோரல் முதல் கொண்டு ஆரம்பத்திலிருந்து இதில் மோசடிகள் இடம்பெற்று வருகின்றன. விலைமுறை கோரலுக்கான நிபந்தனைகள் தளர்த்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் கப்பல்களும் தாமதமாகவே வருகின்றன. கப்பல்கள் தாமதமாக வருவதற்கான எவ்வித நடவடிக்கைகளும் உரிய தரப்பினால் எடுக்கப்படவில்லை. இதுவரை வருகை தந்துள்ள 8 கப்பல்களில் உள்ள நிலக்கரிகளும் தரத்தில் குறைந்தவை என்று இலங்கை மின்சார சபையின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் 7,600 கோடி ரூபாய் இதனால் நமது நாட்டுக்கு நஷ்டமாகும். இந்த நட்டத்தை ஈடுகட்டுவதற்காகவே இலங்கை மின்சார சபை 13% மின்கட்டத்தை அதிகரிப்பதாக யோசனை முன்மொழிந்துள்ளது. இவ்வாறான செயற்பாடுகளால் டீசல் மாஃபியாக்கள் மீண்டும் தலை தூக்கும். மின்சக்தி அமைச்சர் இந்த விடயத்தில் பாராளுமன்றத்தையும் மாற்றி முயற்சிக்கின்றார். இந்த நிலக்கரி மோசடிக்கு அமைச்சர் நேரடியாக பொறுப்பு கூற வேண்டும். அவருக்கு இந்த அமைச்சு பதவியை வழங்கிய ஜனாதிபதியும் இதற்கு பொறுப்பு கூற வேண்டும். கடந்த 3 மாதங்களுக்கு முன்னரே மின்சார பிரச்சினை தொடர்பில் நாம் கூறியுள்ளோம். அது தற்போது மீண்டும் ஆரம்பித்துள்ளது. இதேபோன்று ஏப்ரல் மாதத்தின் பின்னர் எரிவாயு பிரச்சினை ஏற்படும். ஆனால் அதற்கு காரணமானவர்களும் இந்த அரசாங்கத்தால் பாதுகாக்கப்படுவார்கள் என்று தெரிவித்துள்ளார். கொழும்பு அக்ரகுடையில் சுட்டுக் கொல்லப்பட்ட சட்டத்தரணி வழக்கில் கைதாகியுள்ள முன்னாள் இராணுவ அதிகாரி தற்போது புலனாய்வு அதிகாரியும் பல்வேறு வாக்குமூலங்களை வழங்கி வருகிறார். இந்நிலையில் தனக்கு வெளிநாட்டிலிருந்து துப்பாக்கிச்சூடு நடத்த உத்தரவிட்ட நபர் வழங்கிய அறிவித்தல் தொடர்பிலும் அவர் தகவல் வழங்கியுள்ளார். இதன்போது காரில் இருக்கும் சட்டத்தரணி மாத்திரமல்லாமல் அந்த நேரத்தில் காருக்குள் வேறு யார் இருந்தாலும் சுட்டுக் கொள்ளுமாறும் துப்பாக்கிதாரிக்கு உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது.
கடந்த 13ஆம் தேதி அக்கரகுடையில் பல்பொருள் அங்காடி ஒன்றுக்கு முன்னால் சட்டத்தரணி ஒருவரும் அவரின் மனைவியும் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். இந்த சம்பவமானது நாட்டில் சட்டத்தரணிகள் மத்தியில் பாதுகாப்பு அச்சத்தையும் ஏற்படுத்தியது. இந்நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேகமான முன்னாள் இராணுவ அதிகாரி கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்க விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதன்போது கார்களுக்கும் சட்டத்தரணி மாத்திரமல்ல, அந்த நேரத்தில் காருக்குள் வேறு யார் இருந்தாலும் சுட்டுக் கொள்ளுமாறு தனக்கு உத்தரவு வழங்கப்பட்டதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் சுன்னாகம் போலீஸ் நிலைய புதிய பொறுப்பதிகாரியாக தமிழ் போலீஸ் அதிகாரியான சி. நிதர்சன் நியமிக்கப்பட்டுள்ளார். ஏற்கனவே கடமை புரிந்த போலீஸ் அதிகப்படியான பிரடோ என்பவருக்கு இன்று வெள்ளிக்கிழமை திடீர் இடமாற்றம் வழங்கப்பட்ட நிலையில் இவ்வாறு புதிய பொறுப்பதிகாரியாக சி. நிதர்சன் நியமிக்கப்பட்டார். தமிழர் பகுதிகளில் தமிழ் தெரியாத சிங்கள மொழி பேசும் பொறுப்பதிகாரிகளை நியமிக்கின்றனால் மக்கள் தமது பிரச்சினைகளை தெளிவாக கூற முடியாத நிலை காணப்படுகிறது. இந்நிலையில் தமிழ் போலீஸ் பொறுப்பதிகாரி நியமிக்கப்பட்டதன் மூலம் மக்களுக்கான சேவைகளை திறம்பட செய்ய முடியும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. 2016ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி அல்லது அதற்கு பின்னரான அரசு சேவையில் இணைந்து கொள்ளப்பட்ட ஊழியர்களுக்கு ஓய்வூதிய உரிமைகளை வழங்குவது தொடர்பான சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அரசு நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் எஸ். அலோக் பண்டார இது தொடர்பான சுற்றறிக்கையை வெளியிட்டுள்ளார். குறித்த சுற்றறிக்கையில் 2016ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி அல்லது அதற்கு பின் அரசு சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட வேண்டிய அனைத்து உத்தியோகத்தர்களின் நியமன கடிதங்களும் திருத்தப்படும். அதன்படி குறித்த நியமன கடிதங்களில் இந்த நியமனம் ஓய்வூதியத்துடன் கூடியது. மேலும் நீங்கள் விதவை மற்றும் அனாதை பிள்ளைகளுக்கும் ஓய்வூதிய திட்டத்திற்கும், விதவை கணவர் மற்றும் அனாதை பிள்ளைகள் ஓய்வூதிய திட்டத்திற்கும் பங்களிக்க வேண்டும். அரசாங்கத்தினால் அவ்வப்போது நியமிக்கப்படும் முறைக்கு அமைய நீங்கள் அதற்கும் பங்களிப்பு பணத்தை செலுத்த வேண்டும் என்றும் குறிப்பிடப்படுகிறது. பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்ச கலந்து கொண்டிருந்த ஆக்ஸ்போர்ட் ஜூனியர் மற்றும் கேம்பிரிட்ஜ் ஜூனியர் நிகழ்வுகள் ரத்து செய்யப்பட்டமை குறித்து முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் ஆலிஸ் சப்லி தனது சமூக வலைதளங்களில் பதிவொன்றை வெளியிட்டுள்ளார். ஆக்ஸ்போர்ட் மற்றும் கேம்பிரிட்ஜ் ஜூனியர் போன்ற விவாத மன்றங்கள் தலைமுறைகள் மற்றும் தைரியமான உரையாடலுக்கு தர்க்க ரீதியான கருத்துக்கள் வெளிப்பாட்டலுக்கும் அடையாளங்களாக இருந்து வந்துள்ளது. தான் கேம்பிரிட்ஜ் யூனியனில் உரையாற்றிய அனுபவத்தை நினைவு கூர்ந்த அவரும் இத்தகைய மேடைகளில் திறந்த மனப்பான்மையுடன், பரஸ்பர மரியாதையுடனும், அறிவாற்றல் நேர்மையுடனும் கருத்து வேறுபாடுகளை எதிர்கொள்ள அரிதான வாய்ப்புகள் வழங்குகின்றன. ஒழுங்குபடுத்தப்பட்ட சில குழுக்களின் அழுத்தங்கள் காரணமாக இந்நிகழ்வு ரத்து செய்யப்பட்டிருப்பது வருத்தத்துக்குரியது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறான நடவடிக்கைகள் குடியியல் சமூகத்தின் பிளவுகளை ஏற்படுத்தும் அபாயம் உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இலங்கையின் எதிர்காலத்துக்கும் உண்மையான நல்லிணக்கத்துக்கும் இத்தகைய சம்பவங்கள் தடையாக அமைக்கின்றன. முரண்பாடற்ற கருத்துக்களை கொண்டவர்களை சந்திக்கவும், கேள்வி எழுப்பவும், அவர்கள் கேட்கவும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார். கருத்து வேறுபாடுகளை கொண்ட குரல்களை மௌனிக்க வைப்பதன் மூலம் ஜனநாயக முன்னேற்றம் அடையாது. பல்கலைக்கழகங்கள் பாதுகாக்க விரும்பும் உயர்ந்த இலக்குகளை அது பாதுகாக்கக்கூடும் என்றும் அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். காலி தங்கர்ந்த பகுதியில் அமைந்துள்ள தனியார் பாடசாலை ஒன்றில் அதிபரை தாக்கிய சம்பவத்துடன் தொடர்புடைய 7 பெற்றோரை காவல்துறையினர் கைது செய்துள்ளார்கள். கைது செய்யப்பட்டவர்களில் 3 பெண்கள் என காவல்துறையினர் குறிப்பிடுகின்றார்கள். கடந்த 19ஆம் தேதி குறித்த பாடசாலையின் இல்லங்களுக்கு இடையிலான விளையாட்டுப் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருந்த போது இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளது. தாக்குதலுக்குள்ளாகி காயமடைந்த அதிபர் சிகிச்சைகளுக்காக கராப்பட்டிய போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பணக்கொடுக்கல் வாங்கல் தொடர்பான ஒரு விவகாரமே இந்த தாக்குதலுக்கான காரணமாக இருக்கலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை இன்றைய தின நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இலங்கையின் மின்சார சபையை மறுசீரமைக்கும் அரசாங்கத்தின் தீர்மானத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து காப்போத்த சாதாரண பரீட்சை நிறைவடைந்தமை தொடர்பில் பாரிய தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபட உள்ளதாக மின்சார பொறியியலாளர் சங்கத்தின் தலைவர் கோஷல அபேசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். புதிய திட்டத்தின் கீழ் 6 நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. அதன்படி இந்த நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் அதிகாரிகளுக்காக மாத்திரம் மாதம் ஒன்றுக்கு 180 லட்சம் ரூபாய் செலவிடப்படும். 15 லட்சம் ரூபாய் செலவை அதிகம் என்று கூறிவிட்டு 180 லட்சம் ரூபாய் செலவை ஏற்க அரசாங்கம் தயாராவது ஏன் என்ற கேள்வியை அவர் எழுப்பியுள்ளார். மின்சார சபை ரத்து செய்வது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் எதிர்வரும் 28ஆம் தேதி வெளியிடப்படுவதற்கு அமைச்சின் செயலாளர் திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த திட்டத்தை அரசாங்கம் தன்னிச்சையாக முன்னெடுத்தால் சாதாரண பரீட்சை நிறைவடைந்தமையை தொடர்ந்து ஒட்டுமொத்த மின்சார சபை ஊழியர்களும் பாரிய வேலைநிறுத்த போராட்டத்தில் இறங்குவார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார வீழ்ச்சியில் முன்னைய அரசின் பங்களிப்பும் உள்ளது. அதை இவரும் மறுதளிக்க முடியாது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளரான கிறிஸ்டினா ஜோர்ஜுவா அண்மையில் இலங்கைக்கு வந்திருந்தார். அவர் வழங்கிய நேர்காணலில் பொருளாதார மீழ்ச்சியை ஏற்படுத்துவதற்கு தற்போதைய அரசு முன்னெடுத்த செயற்பாடுகளை வெகுவாக பாராட்டினார்.
எனினும் முன்னைய அரசின் பங்களிப்பு தொடர்பில் எந்த கருத்துக்களும் வெளியிடப்படுத்தப்படவில்லை. இந்த விடயம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஷ டி சில்வா ஊடகங்களின் கருத்துக்களையும் தெரிவித்துள்ளார். இதன்போது இலங்கையின் பொருளாதார மீழ்ச்சி ஏற்படுவதற்கு கடந்த அரசு வழங்கிய பங்களிப்பை அங்கீகரிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தற்போதைய வெற்றிகளுக்கான அடித்தளம் முன்னைய ஆட்சியிலேயே போடப்பட்டது என்றும் அவர் கூறியுள்ளார். 70% இருந்த நாட்டின் பணவீக்கம் மிகவும் விரைவாக 2% குறைக்கப்பட்டது. 7% இருந்த பொருளாதாரம் வளர்ச்சி 5% மாற்றப்பட்டது. இவையெல்லாம் குறை மதிப்புக்கு உட்படும் விடயமல்ல என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் கஷ டி சில்வா மேலும் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்டிவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.